வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம தமிழில் வந்துட்டு ஒரு சில உறவு முறைகளுக்கு வந்துட்டு பெயர் சொல்லி அழைக்கிறோம் இல்லையா? சித்தப்பா அப்படிங்கிறோம், பெரியப்பா அப்படிங்கிறோம், தாய் மாமா என்று சொல்கிறோம். இது போன்ற வார்த்தைகளுக்கெல்லாம் இங்கிலீஷில் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். திஸ் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் திஸ் வீடியோ. சிப்ளிங்ஸ். சிப்ளிங்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, தமிழில் உடன்பிறப்புகள்னு அர்த்தம். நம்ம கூட பிறந்தவங்களை தான் இங்கிலீஷில் சிப்ளிங்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய செகண்ட் வேர்ட், நீஸ். பெரும்பாலும் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறக்கூடியவங்க இந்த நீஸ் அண்ட் நெஃப்யூ இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குள்ளே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அது என்னன்னு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். நீஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, கூட பிறந்த அண்ணன் தம்பியினுடைய மகள் அல்லது அக்கா தங்கையினுடைய மகளைத்தான் நீஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஓகே, நெஃப்யூ அப்படிங்கிற வேர்டு இந்த இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து தமிழில் சகோதரன் மகன் அல்லது சகோதரி மகன், அதாவது நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பியினுடைய மகன் ஆண் பிள்ளை அல்லது அக்கா தங்கையினுடைய மகன். ஓகே, வேற ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீஸ் அப்படின்னா நம்ம கூட பிறந்தவங்களுடைய மகள், அவங்கள நீஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கூட பிறந்தவங்களுடைய பையனை நெஃப்யூன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நீஸ் அண்ட் நெஃப்யூ. திஸ் இஸ் வாட் த நெக்ஸ்ட் வேர்டு, கசின். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், கசினுக்கு ஒரு ப்ராப்பரான தமிழ் அர்த்தம் என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம பெற்றோர் இருக்காங்கல்ல, அப்பா அம்மா, அவங்க கூட பிறந்தவங்களுடைய பிள்ளைங்களை தான் கசின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அப்பா இருக்காருன்னா அப்பா கூட பிறந்த தங்கையோ அக்காவோ அண்ணனோ தம்பியோ அவங்களுடைய பிள்ளைங்கள் எல்லாம் கசின். அதே மாதிரி நம்ம அம்மா இருக்காங்கல்ல, அம்மா கூட பிறந்த அக்கா தங்கை அண்ணன் தம்பி அவங்களுடைய பிள்ளைங்களுமே நமக்கு கசின் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட் cousin. Even my students are often asking the question, okay, what is the proper Tamil meaning for this word sir அப்படின்னு கேட்குறாங்க. So today I hope you have got it from this video, right? நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் வேர்டு இதுதான், பெட்டர்னல் அங்கிள். இந்த வார்த்தையை பார்த்த உடனே ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஃபாரின் கண்ட்ரீஸில் எஸ்பெஷலி இங்கிலீஷை வந்துட்டு தாய்மொழியாக கொண்ட மக்கள் அவங்க வந்து இந்த பெரியப்பா சித்தப்பா மாமா தாய் மாமா இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, அங்கிள் என்பது தான். இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம அப்படி பயன்படுத்துறது இல்லை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியாக அழகான வார்த்தைகள் வச்சுருக்குறோம். பெரியப்பா, சித்தப்பா, மாமா, தாய் மாமா, இப்படி தனித்தனி வார்த்தைகள் பயன்படுத்தி நம்ம உறவு முறைகளை வந்துட்டு கூப்பிடுறோம், கொண்டாடுறோம். இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்ல வந்து தெரிஞ்சாகணும் இல்லையா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியப்பா சித்தப்பான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு இந்த பெட்டர்னல் அங்கிள் என்ற இந்த வேர்டை வந்து பயன்படுத்தலாம். இந்த வார்த்தை பெரியப்பாவுக்கும் பொருந்தும் சித்தப்பாவுக்கும் பொருந்தும். இந்த வார்த்தையை பார்த்த உடனே இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும், சார் பெரியப்பா சித்தப்பாவுக்கு இந்த வார்த்தை ஓகே, இப்போ அப்பா கூட பிறந்த அண்ணன் ஒய்ஃபை எப்படி கூப்பிடுறது? தமிழில் பெரியம்மான்னு சொல்கிறோம். அப்போ அவங்கள வந்து நீங்கள் எப்படி கூப்பிடணும் அப்படின்னா பெட்டர்னல் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லணும். அப்பா கூட பிறந்த தம்பி ஒய்ஃபை சித்தின்னு சொல்லுவோம், அதுக்கும் பெட்டர்னல் ஆன்ட்டி என்ற அந்த வேர்டை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை பாருங்க, மெட்டர்னல் அங்கிள். மெட்டர்னல் அங்கிள் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, தாய் மாமான்னு அர்த்தம். நம்ம தமிழில் அழகா தாய் மாமன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் மெட்டர்னல் அங்கிள் என்ற இந்த வேர்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி சித்தி பெரியம்மா அப்படின்னு சொன்னேன், அதாவது அப்பா கூட பிறந்த அண்ணன் ஒய்ஃபை வந்துட்டு பெரியம்மான்னு சொல்லுவோம், அது பெட்டர்னல் ஆன்ட்டி. அதே மாதிரி அப்பா கூட பிறந்த தம்பி ஒய்ஃபை பெட்டர்னல் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லுவோம், சித்தி அப்படிங்கிறத. இப்போ அம்மா கூட பிறந்த தங்கை அக்கா இருப்பாங்கல்ல, அவங்களும் நமக்கு பெரியம்மா தானே, அவங்கள எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா மெட்டர்னல் ஆன்ட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, let us move on to the next word, spouse. ஸ்பவுஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, கணவன் அல்லது மனைவின்னு அர்த்தம். ஒரு ஆணை பார்த்து வாட் இஸ் யுவர் ஸ்பவுஸ் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உனது மனைவி பெயர் என்னன்னு அர்த்தம். அல்லது ஒரு பெண்ணை பார்த்து வாட்ஸ் யுவர் ஸ்பவுஸ் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உனது கணவன் பெயர் என்னன்னு அர்த்தம். ஸோ இந்த பவுஸ் அப்படிங்கிறது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும், கணவன் அல்லது மனைவின்னு அர்த்தம். திஸ் இஸ் வாட் த நெக்ஸ்ட் வேர்ட் இன் திஸ் வீடியோ, கிராண்ட்சன். இட்ஸ் வெரி சிம்பிள், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பேரன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இந்த கிராண்ட்சன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கிராண்ட் டாட்டர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம்னா பேத்தின்னு அர்த்தம். ஓகே,
நல்லா கவனிக்கணும், இந்த கிராண்ட்சன் அப்படிங்கிறது சிங்கிள் வேர்டு தான், இட்ஸ் நாட் அ டபுள் வேர்டு. ஓகே, இதை சேர்த்து தான் எழுதணும். கிராண்ட் தனியாக சன் தனியாக எழுதக்கூடாது. கிராண்ட் டாட்டரும் அதே மாதிரி தான், கிராண்ட் தனியாக டாட்டர் தனியாக எழுதக்கூடாது. ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். ஓகே, கிராண்ட் டாட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் அ சிங்கிள் வேர்டு. இந்த வார்த்தையை பாருங்கள், ஃபாதர் இன்லா, மாமனார்னு அர்த்தம். அப்போ மாமியார் அப்படிங்கிறதுக்கு தட் இஸ் வெரி சிம்பிள், மதர் இன்லா. இதுதான் நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அடுத்த வார்த்தை, சன் இன்லா. இதுக்கு தமிழில் மருமகன், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதே நேரத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், அதாவது இப்போ நான் ஒரு தகப்பனாக இருக்கேன், என்னுடைய பொண்ணை ஒரு பையனுக்கு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பையன் எனக்கு மருமகன், அவரை சன் இன்லா தான் சொல்லணும். அதை தவிர்த்து என் கூட பிறந்த தங்கச்சி பையனையோ அக்கா பையனையோ நான் மருமகன்னு சொல்கிறதுக்கு நான் சன் இன்லா பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக நெஃப்யூ என்ற அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும். இந்த வார்த்தையை பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டாட்டர் இன்லா. டாட்டர் இன்லா அப்படின்னாலே மருமகள்னு அர்த்தம். அதாவது எனது பையன் திருமணம் முடித்திருக்கக்கூடிய அந்த பெண்ணைத்தான் மருமகள்னு சொல்லணும். அதாவது அக்கா பொண்ணோ அல்லது தங்கச்சி பொண்ணையோ நம்ம மருமகள்னு சொல்லணும்னா அதுக்கு நீஸ் என்ற அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும். ஓகே, நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் வேர்ட் அண்ட் தட் வேர்டு. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், பிரதர் இன்லா. அதாவது மைத்துனன். மைத்துனன்னா வேற ஒன்றும் இல்லை, மச்சனன்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மச்சனன், கொழுந்தன், உடன் பிறந்தவளுடைய கணவன், இவங்க எல்லாருக்கும் பிரதர் இன்லா என்ற இந்த சிங்கிள் வேர்ட் தான் பயன்படுத்தப்படுகிறது. திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் வேர்ட் இன் திஸ் வீடியோ. இந்த வார்த்தையுமே கொஞ்சம் கவனமாக பாருங்கள், சிஸ்டர் இன்லா. இந்த வார்த்தைக்கு தமிழில் எத்தனை அர்த்தம் இருக்குன்னு பாருங்கள். மைத்துனி, அதாவது பேச்சு வழக்கில் மச்சினிச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தைக்கும் அல்லது கொழுந்தியாள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, அல்லது உடன் பிறந்தவன் மனைவி, இவங்க எல்லாரையுமே குறிப்பிடுவதற்கு இந்த சிஸ்டர் இன்லா என்ற இந்த சிங்கிள் வேர்ட் தான் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல இந்த அன்னி, மதினி என்றெல்லாம் சொல்லுவோம் இல்லையா தமிழில், அவைகளுக்கும் இந்த சிஸ்டர் இன்லா என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கோங்க. That's it. I hope this video is very useful to you. So please don't forget to share and subscribe our channel and click the bell icon also to receive more videos in future. Thank you.